ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனி லைக் பட்டனி தட்டி விட்டுருங்க மக்களே. நமக்கு எந்த மோட பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் தான். லாஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஸ்னோபிக் வந்து ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பா. அதோட தான் இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ஓப்பனிங்லயே என்ன காட்டுறாங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து ஸ்னோபிக்கை பார்த்து தான் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இவன் இவ்வளவு வெக்கப்பட்டிருக்கா, எதனா நடந்துதான் என்ன, இப்படி நம்ம தலைமை யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாக்கணுமே. அவனுக்கு பின்னாடி கேரேஜ்ல இருந்து 3 பேர் இவனை வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஸ்னோபிக்கை பார்த்து என்ன கேட்கிறான், மிஸ் உங்களுக்கு என்ன வேணும், இப்ப என்ன என்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்கிறான். ஹீரோ இப்படி கேட்டோன்னே ஸ்னோபிக்கு டக்குன்னு என்ன சொல்றதுனே தெரியாம தயங்குறா. அதுக்கப்புறம் எப்படி தைரியத்தை வர வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறா. ஸ்னோபிக் என்ன சொல்றேன்னா, நான் இங்க வந்து உங்களுக்கு ஃபேர்வெல் கொடுக்கறதுக்காக வந்தேன். நான் என்ன கேள்விப்பட்டனா நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்கன்ட்டு, அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்றா. அப்படி சொன்னவ அவ பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன மோதிரத்தை எடுத்து கொடுக்குறா இவங்க கிட்ட. அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறானா, இது ஒரு ஜேட் மோதிரம். உடனே அவகிட்ட என்ன கேட்கிறானா, ஆமா என்னது இது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஸ்னோபிக் என்ன சொல்றானா, இது எங்க கிளானோட அடையாளம், நாங்க வந்து இதை எங்களோட கெஸ்ட்டுக்கு மட்டும் தான் தருவோம். இது மூலமா நீங்க நிறைய பெனிஃபிட் அடையலாம். நாங்க ஆபரேட் பண்ற ஜேட் எவன் மெர்ச்சன்ட் யூனியன் மூலமா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க இப்படியாப்பட்ட ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் நானும் உங்களுக்கு எதனா கொடுக்கணும்னு அவனோட மெய்ட கூப்பிடும் போதே இந்த பக்கம் ஸ்னோபிக் வந்து ரொம்பவே வெக்கப்பட்டு அதெல்லாம் எதுவும் வேணாம். ஸ்னோபிக் என்ன பண்றானா, அவ கையில இருந்த மோதிரத்தை ஹீரோட கையில கொடுத்துட்டு, இது ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாம இதை வாங்கிங்க அப்படின்னு கையில கொடுத்துறா. கொடுத்தோடனே ஸ்னோபிக் என்ன பண்றானா, நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமா போறா. அப்போ போகும்போதே ஹீரோ பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து ஸ்னோபிக் கொடுத்த கிஃப்ட பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இது வந்து ஒரு நார்மலான ஸ்டாண்டர்ட் தான், கிளானுக்கும் கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு பின்னாடி இந்த 2 கை வருது. இப்படி வந்து அந்த 2 கைகளுமே ஹீரோட கழுத்து பிடிச்சிட்டு, இவன் வேலையை முடிச்சுட்டுனா போலாமா அப்படின்னு கோவமா கேக்குறது யாரான்னு பார்த்தா பியாங் தான். பியாங் என்ன பண்ணனா, ஹீரோட கழுத்து பிடிச்சி அவனை உள்ள தூக்குறா. உடனே ஹீரோ கத்தவே ஆரம்பிக்கிறான், எனக்கே ஏறிக்க தெரியும், நீ என்னை விடு நானே வரேன் அப்படின்ட்டு. அப்படி ஹீரோ அந்த கேரேஜுக்குள்ள ஏறினோடனே நம்ம சியோல் வந்து கத்த ஆரம்பிக்கிறா. அவ்வளவுதான், எல்லாரும் வந்தாச்சு, நம்ம இப்ப வீட்டுக்கு போக போறோம்ட்டு. அப்ப பார்த்தா இந்த டிராகன் அண்ட் ஃபீனிக்ஸ் அசம்பிளியோட ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சு. இந்த டோர்னமெண்ட்ல எவன் ஒருத்தன் ஜெயிச்சானா அவனோட பேர் வந்து ஷாங்கி மொத்தமும் பரவ ஆரம்பிச்சது. இந்த போட்டியில கலந்துக்காத ஒரு டிராகன் கிட்டயும் இந்த வார்த்தைகள் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரான்னு பார்த்தா நம்ம மவுண்ட் அவாவை சேர்ந்த சியோங் தான். ஏகப்பட்ட பேர்கிட்ட, நிறைய பேர்கிட்ட நம்ம ஹீரோவை பத்தியான ரூமர்ஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்த மட்டும் மலை மேல நின்று ஏதோ லெட்டர் படிச்சிட்டு இருக்கான். ஓ, ஆரா சுப்ரீமோட டிசிபிளா அப்படின்ட்டு. அவன் யாரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கானா, நம்ம ஹீரோவை பத்தி தான். அப்படியே அட்சிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோட கேங்க தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பனிக்கு நடுவுல வந்து நெருப்பு முடி குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த இடத்துல சோசியல் மட்டும் தனியா நடந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ என்ன கேட்கிறானா, நான் இதுக்கு முன்னாடியே ஒன்னு நோட்டீஸ் பண்ணிருக்கேன், உனக்கு கேரேஜ்ல வர்றதுனாலே எதனா ப்ராப்ளமா என்ன அப்படின்னு கேட்கிறான். உன்னோட உடம்புல இருக்க கியூ எனர்ஜி வந்து உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு கேட்கிறான். உடனே சோசியல் வந்து என்ன நினைக்கிறானா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ சோசியல் என்ன சொல்றானா, நான் மட்டும் கியூ யூஸ் பண்ணனா என்னால இங்க இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால ஃபீல் பண்ண முடியாது, அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, இருக்கிற எல்லா பொண்ணுங்களே ரொம்ப ஆபத்தானவனா அது இந்த சோசியல் தான். எல்லா விஷயங்களுமே இப்ப நேச்சுரலாவே நடந்துருச்சு. ஆனா எனக்கு ஒண்ணு என்ன புரியலன்னா, எதனால இந்த டாங் சோசியலும் பியாங்கும் என் கூடவே ஷாங்கிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பியாங் பார்த்துட்டு என்ன யோசிக்கிறான், அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே இவ என்ன பண்ணிருக்கணும், அவனோட தம்பி கூட தான் கிளம்பி அவளோட கிளானுக்கு போயிருக்கணும். ஆனா இவ என் கூடவே வந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம பெரியவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன், நீ எங்க அந்த மியாங் பொண்ணை கூட்டு வந்துருவியோ அப்படின்ட்டு. உடனே ஹீரோ பெரியவர் பார்த்து என்ன கேட்கறான், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவ எதுக்காக ஷாங்கிக்கு வரப்போறா அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆன உடனே பெரியவரை பார்த்து என்ன சொல்றானா, நீங்க அவளை பத்தி பேசும்போது அவ எனக்கு கொடுத்த கிஃப்ட பத்தி எனக்கு ஞாபகமே வருது, நல்ல வேளை உங்களால அந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னு சொல்றான். உடனே பெரியவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி கிடைச்ச கிஃப்ட வந்து தொலைச்சிடாதரா, தயவு செஞ்சு உன் பேக்லயே இல்ல உன் பாக்கெட்லயே எடுத்து வையாது அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் சொன்னதை கேட்டோன்னே ஹீரோ என்ன பண்றானா, அவன் கிட்ட வச்சு சின்ன பேக் எடுத்து ஓபன் பண்றான். அப்ப பார்த்தா அவன் இதையோ பார்த்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அந்த கோல்டு காயின்ஸ் நடுவுல ஒரு சின்ன ஜேட் மோதிரம் தான் இருக்கு. செகண்ட் எல்டர் வந்து இவங்க கிட்ட கொடுத்திருப்பாரு. இத வந்து அவன் அலைன்ஸ் லீடர் கிட்ட கொடுத்துருக்கணும், ஆரா சுப்ரீமோட லெட்டர் படி. அப்ப அந்த ரிங்க பார்த்த உடனே நம்ம பெரியவர் என்ன சொல்றானா, இதோட கலரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேடா அப்படின்னு கேட்கிறாரு. பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஷாவ்லின் போன டைம்ல வந்து சியோலங் ஏதோ பண்ணிருக்கான், அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ரிங்ல இருந்து அவனோட கியூ வரதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. என்ன நினைக்கிறானா, அப்ப இது உண்மையிலே ட்ரெஷர் தானான்னு நினைக்கிறான். அப்ப அதுக்கு பெரியவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா உன்னை பாரு, முரிமலைன்ஸோட ட்ரெஷரை நீ தூக்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. கேட்டோன்னே ஹீரோ என்ன சொல்றானா, ஆமா இப்போதைக்கு நான் இதை திருப்பி தர ஐடியாலே இல்ல, இப்போதைக்கு அவங்க கிட்ட எனக்கு என்னமோ அலைன்ஸ் வந்து பிளட் டீமன் கூட சம்பந்தப்பட்டிருக்குமோ என்னமோன்னு தோணுது, அந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு இந்த இப்படியாப்பட்ட ஒரு ட்ரெஷரை வந்து நான் கொடுக்குற ஐடியாலே இல்லைன்னு சொல்றான் ஹீரோ. அப்ப நம்ம அவங்க எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. அப்ப நம்ம பாடி கார்டு மியோன் மட்டும் தான் நின்று காட் பார்த்துட்டு இருக்கான். அப்படி அவங்க காட் பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா சவுண்ட் கேக்குது. அங்க பார்த்தா திடீர்னு யாரோ அவனை அட்டாக் பண்ண வராங்க. அப்ப அவனோட ஸ்வாட வெளியே எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிறான் சண்டை போறதுக்காக. அப்ப யாரோ கத்திட்டு தான் இருக்காங்க, திடீர்னு வந்து நம்மள தாக்குறாங்க அப்படின்ட்டு. இது கேட்டோன்னே ஹீரோ எழுந்துடுறான். ஹீரோவும் உடனே எழுந்து வெளியே வந்து பார்த்துட்டு என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போதே ஆப்போசிட்ல இருக்க சீனை பார்த்து ரொம்ப
ஷாக் ஆயிடுறான். அப்படி என்னடா ஆப்போசிட்ல இருக்குன்னு பார்த்தா 2 மியோன் தான் நின்னுட்டு இருக்கானுங்க. அதுல யார் உண்மையான மியோன்னே நம்மளுக்கே தெரியல. அப்போ அதுல ஒரு மியோன் என்ன சொல்றான், யங் மாஸ்டர் ஜாக்கிரதையா இருங்க, என்ன மாரியே இங்க வந்தவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு ஃபேக்கா வந்துட்டு நீ இந்த அளவுக்கு பேசக்கூடாதுன்னு அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த இன்னொரு மியோன் என்ன சொல்றான், யங் மாஸ்டர் இவன் தான் ஃபேக், இவன் தான் என்ன மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோல எதுவுமே பேச முடியல. என்னால 2 பேர்கிட்ட இருந்தும் மியோனோட எனர்ஜியை தான் ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி டிட்டோவா காப்பி பண்ண முடியும்னா இந்த உலகத்துல ஒருத்தங்களால மட்டும் தான் முடியும். எல்லாம் அந்த அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல இருக்கவங்களால மட்டும் தான். அவனுங்கள தான் அந்த பீப்புள் ஆஃப் மாஸ்க்னு சொல்லுவோம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஒரு மியோன் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி ஹீரோக்கு பின்னாடி நடந்து வந்த மியோன் என்ன சொல்றான், யங் மாஸ்டர் நீங்க இங்க இருந்து ஓடியே ஆகணும், இதே மாதிரி போச்சுன்னா அவனுங்க எல்லாருமே நம்மள கொன்றுவானுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோ வந்து மூணாவதா ஒருத்தனா, இது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. இப்போ எனக்கு வந்து இவனுங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்ட் பிரசன்ல இருந்து வந்தவனுங்கன்றது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா இதுல எப்படி உண்மையான மியோனை கண்டுபிடிக்கிறது? இப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட பாக்கெட்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து க்ளோ ஆரம்பிக்குது. ஹீரோக்கு பின்னாடி வந்த மியோன் என்ன சொல்றான், யங் மாஸ்டர் நீங்க இங்க இருந்து ஓடுங்க, இவனுங்க அது வரைக்கும் நான் சமாளிக்கிறேன் அவன் சொல்லும் போதே ஹீரோ ஜம்ப் பண்ணி இவனை அட்டாக் பண்ணி அவன் தலையே வெட்டி எடுத்துறான். அப்படி அவனை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த 2 மியோன் இருக்க சைடு ஓடி வந்து அதுல ஒரு மியோனை அடிச்சு தள்ளுறான். அப்படி அட்டாக் பண்ணவனே பாக்கணுமே அவனுங்க எல்லாருமே அப்படியே காத்தோட காத்தா கரைய ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப உண்மையான மியோன் வந்து யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறான். எனக்கு தெரியும் உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். அப்ப ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இது ரொம்பவே அற்புதம், என்னோட பேக்ல இருக்க அந்த ரிங் வந்து உண்மையான ஐடென்டிட்டியை வந்து கண்டுபிடிக்கிற ரேஞ்சில இருக்கு. இந்த மோதிரம் கிட்ட இருக்க எபிலிட்டி வந்து ரொம்பவே அற்புதம். ஆனா இப்ப நடந்த விஷயம் வந்து ரொம்பவே மோசமானதும் கூட. அந்த அண்டர் கிரவுண்ட் பிரசன்ல இருந்து வந்த எல்லாருமே உண்மையான துணியும் உண்மையான ஸ்வாட் தான் வச்சிட்டு இருக்கானுங்க. அதுவும் கூக்லாண்ட்ல யூஸ் பண்றது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கூக்லாண்ட்ல இருந்து தான் யாரோ ஒருத்தன் இதை கொடுத்திருக்கணும். கண்டிப்பா இதை கொடுத்தது எல்லாமே அந்த எதுக்கு உதவாத ஃபர்ஸ்ட் எல்டரா தான் இருக்கணும்னு அந்த ஆள் நினைச்சு பாக்குறான். அப்ப ஹீரோ என்ன பண்றானா, மியோன் நம்ம ஷாங்கி போறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மியோன் என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்து அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு ஒரே மாசத்துல நம்ம அங்க போகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ மியோன் கிட்ட என்ன சொல்றான், எனக்கு என்னமோ அங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். ஆனா எப்ப பாரு நான் நினைக்கிற தவறான விஷயங்கள் மட்டும் எதுக்கு நான் உண்மையாகுது. நான் கூக்லானுக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகணும், அப்ப கூக்லானே ரொம்பவே அமைதியா இருந்தது. இந்த ஒரு விஷயமே நான் நினைச்சது கரெக்ட் தான்ற மாதிரி நிரூபிக்குது. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி ரியோங்கா வந்து பிரதர் பிரதர் கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கா ஹீரோவை பார்த்து. அப்படி ரியோங்காவை பார்த்தோன்னு ஹீரோ என்ன கேட்கிறேன்னா, ரியோங்கா நீ எதனால இங்க இருக்க, எனக்கு தெரிஞ்சு நீ ஸ்வாட் குயின் கூட போயிருப்பேன்னு நான் நினைச்சேன். அப்ப பார்த்தா ரியோங்கா அழுதுகிட்டு என்ன சொல்றேன்னா, பிரதர் நம்ம இப்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றா. அப்ப ரியோங்கா என்ன சொல்றேன்னா, பிரதர் செகண்ட் எல்டர் வந்து எப்போனாலும் செத்துருவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ பார்க்கணுமே மனுஷன் அந்த அளவுக்கு கோவமும் ஷாக்லயும் இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா செகண்ட் எல்டர் தான் காட்டுறாங்க. அந்த ஆள் யாரோ போட்டு பொழந்து வச்சிருக்கானுங்க, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ரூமுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த ரூம்குள்ள யாரு இருக்காங்கன்னா செகண்ட் எல்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோக்கு பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் வருது ரியோங்கா கூட இருந்த டைம்ல. அப்போ யாரு உங்களை அட்டாக் பண்ணாங்கன்னு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்ப செகண்ட் எல்டர் யார் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா டார்க் நைட் பேலஸோட மாஸ்டர் தான் அட்டாக் பண்ணிருக்கான். இந்த ஒரு விஷயத்தை கூட நாங்க வந்து 5th ஸ்குவாட் யூனிட் கிட்ட யாரெல்லாம் உயிரோட இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தான் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க இதை கேட்டோன்னு ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, 4 டிமானிக் எம்பர்ல இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாம இவரும் வந்து அப்சல்யூட் ரோல்னு சொல்லுவாங்க அன்ஆத்தரைஸ்ட் செக்ட்ல. அது மட்டும் இல்லாம டார்க் நைட் பேலஸோட மாஸ்டர் இந்த ஆள் தான். ஏன் கடந்த காலத்துல வந்து இந்த டார்க் நைட் பேலஸோட மாஸ்டர் வந்து எந்த ஒரு சண்டையிலுமே வரவே மாட்டான். அது மட்டும் இல்லாம டாவோ கிளான் கூட நடந்த சண்டையிலும் சரி, முரி மாலைன்ஸ் வந்து அட்டாக் பண்ண போதும் சரி, இவன் எந்த ஒரு சண்டையிலும் கலந்துக்கவே இல்ல. அப்படியாப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்போ ஃப்ரண்ட் லைன்ல வந்து 5th ஸ்குவாட் யூனிட் அட்டாக் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம செகண்ட் எல்டரி அட்டாக் பண்ணிருக்கான், என்னோட அக்காவையும் கடத்திருக்கான். இல்ல நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் என்ன சொல்றாருன்னா, பேட்ரியாக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் யூனிட் ரெடி பண்ணி அவங்கள தேடுறதுக்காக கிளம்பி இருக்காங்க. அதே டைம்ல மவுண்ட் அவாஸ் இந்த ஸ்குவாட் குயின் இங்க இருந்தாங்கல்ல, அவங்களும் அவங்க கூட சர்ச்க்காக கிளம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்களால கரெக்டா சொல்ல முடியாது, அவங்க எப்ப ரிட்டர்ன் வருவாங்கன்னு எங்களுக்கும் ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துமே நம்ம ஹீரோ வந்து அந்த ரூமுக்கு வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப யோசிச்சு அதே டைம்ல பார்த்தா அந்த டோரை ஓபன் பண்ணி யாரா வராங்கன்னா டிவைன் டாக்டர் தான் வராரு. அப்படி வெளியே வர டிவைன் டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, வேலை செஞ்சு இந்த வேர்வையில எனக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சு அப்படி நினைச்சிட்டு வெளியே வரும்போது ஹீரோ வெளியே உட்காந்து பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிரு. நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு பயத்திலே கேட்கிறாரு. ஹீரோ பாடுமே ஹீரோ உடனே எழுந்து கத்த ஆரம்பிக்கிறான். டிவைன் டாக்டர் எல்டர் லீக் ஒன்னும் ஆகல, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு கேட்கிறான். இவன் கத்தல டிவைன் டாக்டர் பயந்து போய் கீழே விழுந்துடுறாரு. அம்மா காண்டாய் டேய் நாயை ஏன்டா இப்பெல்லாம் கத்திட்டு இருக்கேன் மூஞ்சிக்கு நேரா வந்துட்டு கேட்கிறாரு. இவ்வளவு கத்தி முடிச்சுட்டு டிவைன் டாக்டர் என்ன சொல்றானா, ட்ரீட்மெண்ட் சேஃபாவே முடிஞ்சிருச்சு. ஆனா உண்மையை சொல்லனா இது ரொம்பவே கிட்டத்தட்ட அவர் சாகர கண்டிஷன்ல தான் இருந்தாரு. இவருக்கு பட்ட அடி மட்டும் வேற ஏதாவது நார்மலான மார்ஷல் ஆர்ட்ஸ் பட்டிருந்தா கூட அவனுங்க எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. ஆனா இவரோட உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னதான் எல்டர் லீ வந்து அன்கான்சியஸ்லயே இருந்தாலும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட கியூ மூலமா அவரோட ப்ளீடிங் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட உடம்போட ரீஜெனரேஷன் ஸ்பீட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. உண்மையிலேயே இவர்கிட்ட ரொம்ப அமேசிங்கான பாடி இருக்குன்னு டிவைன் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ டிவைன் டாக்டர் பார்த்து என்ன கேக்குறானா, இவர் எப்ப எழுந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு டிவைன் டாக்டர்
டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அது எனக்கு தெரிஞ்ச நான் ஷாமனா இருப்பேன்டா, நான் ஏன் டாக்டரா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் கூடிய சீக்கிரம் கண்ணை திறந்துடுவாரு. இன்னும் ஒரு 4 நாள்ல இவர் வந்து பேக் டு நார்மல் ஆயிடுவாரு. அவரோட ஸ்ட்ரென்த்ல வந்து மறுபடியும் ரீகைன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோனே ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, ஷாமன் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் எப்ப கண்மொழிப்பார் நீ சொல்லிட்டேயா அப்படின்னு நினைக்கிறான். நீ உண்மையிலேயே ஒரு முட்டாளான ஒரு குழந்தை தான்டா. நீ ஒரு டாக்டரா இல்லாத டைம்ல வந்து எனக்கு எப்படி நீங்க இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண முடியும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. டிவைன் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டேன், நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்குறதுக்கு வெளியே போறேன், அது வரைக்கும் எனக்காக இந்த இடத்த நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த செகண்ட் எல்டருக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன், உடம்புலாம் ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு. ஹீரோவும் சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்ப எல்லாருமே போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்றானா, எல்டர் லீ பக்கத்திலேயே உட்காந்து எதையும் யோசிச்சுட்டு தான் இருக்கான். என்னோட கடந்த காலத்துல வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்ததே இல்லை, என்னோட அக்காவும் சரி எல்டர் லீயும் சரி இதுல சம்பந்தமே படல, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க நான் மட்டும் தான். ஏன்னா நான் கடந்த காலத்துக்கு வந்து எல்லாத்தையும் மாத்த ஆரம்பிக்கிறதுனாலதான் ஃபியூச்சர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ பாவனுமே செகண்ட் எல்டரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் சின்ன வயசுல இருந்து அவன் வளர்ந்து அவன் சண்டை போடுறப்போ எல்லாமே அவர் கூட இருந்திருக்காரு. அந்த எல்லா டைமுமே அவன் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவரை பார்த்து ஒரு மனுஷன் இன்னமும் 100 வயசு வரைக்கும் வாழ முடியுன்ற ஆளை வந்து இந்த மாதிரி படுக வச்சிட்டீங்களா அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப காண்டாகிறான். எதுக்காக இந்த டார்க் நைட் பேலஸோட மாஸ்டர் வந்து என்னோட அக்காவை கடத்துறான், அப்படி அக்காவை கடத்துறது அவனோட பிளானாவே இருந்தா எதுக்கு எல்டர்லி வந்து ஃப்ரண்ட் லைன் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கூக்லேண்ட்ல கூட என்னோட அப்பாவான பேட்ரியாக் வந்து இந்த இடத்துல இல்ல, ஏன்னா அக்காவை தெரியும் அவர் போயிருக்காரு. அதே டைம்ல எல்டர்லியால இப்ப எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில தான் அவர் இருக்காரு ட்ரீட்மெண்ட்ல. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஆளா தான் இருக்கணும். நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்தா இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ஆள் தான் இருக்கணும். அப்படியே சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்டரை தான் காட்டுறாங்க. அந்த ஆள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். டீல் வந்து கரெக்டா முடிஞ்சு போச்சு. டார்க் நைட் பேலஸ் கூட அவங்க ரொம்ப நாளா எது வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்களோ அந்த ஃப்ளேம் வந்து இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்ன ஆனாலும் சரி பேட்ரியாக் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க தேடினாலும் சரி அவங்களால கடைசி வரைக்குமே டார்க் நைட் பேலஸ் எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் எனக்கான கரெக்டான டைம் என்னோட பவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. நான் இப்போ உடனே யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே கான்டாக்ட் பண்ணும். ஆனா நம்பும் கிளானோட பேட்ரியாக் வந்து என்ன இன்னமும் நம்பாம தான் இருக்காரு. அதனால அவர்கிட்ட பேசுறது வேஸ்ட் தான். ஆனா அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் பிளான் போட்ட மாதிரி எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு இது வரைக்குமே. ஃபர்ஸ்ட் எல்டர் நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தா அந்த ஆளுக்கு செமையான இருமல் வருது. இருமனதுக்கு அப்புறம் பார்க்கணுமே அந்த ஆளோட கையில ஒரே ரத்தங்களா இருக்கு. அப்படி ரத்தம் வந்தோடனே அந்த ஆள் என்ன நினைக்கிறேன்னா, நான் இது வந்து இத்தனை நாள் மறைச்சுதான் வச்சிருந்தேன், ஆனா கியூயோட எனர்ஜி வந்து அதோட லிமிட்டை ரீச் பண்ணிடுச்சு போல. இப்ப என்கிட்ட வர வழியே இல்ல, நான் சீக்கிரமா எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும்னு நினைக்கிறான். அப்படி இருந்தாலும் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆளோட வீட்டுக்கு வெளியே பார்க்கணுமே மிகப்பெரிய ஃப்ளேம் எனர்ஜி எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆன ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, யார் என் வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி எரியிற ஃப்ளேம் எனர்ஜியை பார்த்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் எல்டருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஹீரோட அப்பாவான சியோலன் தான் ஞாபகம் வருது. ஆனா அவன் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் யூனிட்டோட அவனோட பொண்ணை தேடுறதுக்கு தான் அவன் போயிருக்கான். ஒருவேளை இப்படி இருக்குமோ, என்னோட இன்வால்வ்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா என்ன டார்க் நைட் பேலஸ் கூட. இப்பெல்லாம் நினைச்சோனே ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன பண்றானா, டக்குன்னு வெளியே போய் பேட்ரியாக் எதனால இப்படி சடனா வந்து அட்டாக் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறான். நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, கூக்லானோட ஸ்குவாட வந்து உங்க கையாலே கொல்ல போறீங்களா என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்படி அவன் கேட்டோனே பார்க்கணுமே ஒரு வாய்ஸ் கேக்குது. ஃபர்ஸ்ட் எல்டர் உங்களுக்கு என்ன பார்த்தா பேட்ரியாக் மாதிரியா தெரியுதுன்னு கேட்கறது யாருன்னா நம்ம ஹீரோ தான். இதை கேட்டோனே ஃபர்ஸ்ட் எல்டர் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அப்ப ஆப்போசிட்ல பார்க்கணுமே அந்த நெருப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுமோ, அந்த நெருப்புக்கு நடுவில் நம்ம ஹீரோ தான் மாசா நின்னுட்டு இருக்கான். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எல்டர், அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க, அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் நான் கொடுக்கணும்ல, எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் எல்டரை பார்க்கணுமே அந்த ஆள் என்ன நினைக்கிறானா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் இவனோட எனர்ஜியை பார்த்தா பேட்ரியாக்கோட எனர்ஜின்னு நினைச்சேன். ஹீரோ என்ன பண்றானா, இந்த ஆளை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்ன சொல்றானா, நான் கடைசியா உங்களை மீட் பண்ணப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறான். எப்ப வீட்டை பாதுகாக்கிற வயசான நாய் வந்து அவனோட மாஸ்டரை கடிக்க ஆரம்பிக்குதோ அப்ப அது உயிரோட எரிக்கணும்னு நான் சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன பண்றானா, ஸ்குவாட்ல கை வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கலாம் எனக்கு தெரியல, ஆனா நீ டைரக்ட் பிளட் லைனாவே இருந்தா கூட நீ பண்ற தப்புகளை பத்தி உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்டோன்னு ஹீரோ என்ன சொல்றானா, எக்ஸாக்ட்லி நானும் அதே தான் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் டைரக்ட் பிளட் லைன் தெரிஞ்சு கூட நீ எதனால என்ன இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின அப்படின்னு கேட்கிறான். உனக்குன்னு ஒரு வேலை இருக்கும் போது அதை தாண்டி நீ பண்ணும்போது நான் பார்த்து சும்மாவா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் எல்டரை பார்த்து ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்ப நீ பண்ண எல்லா விஷயமும் நீ பண்ணாத மாதிரி என்கிட்ட இப்ப நடிச்சிட்டு தான் இருக்க நீ. அப்போ ஹீரோ பார்க்கணுமே சிரிச்சுக்கிட்ட என்ன சொல்றானா, உன்னை பார்க்கும்போது அதிகமான டைம் உங்ககிட்ட இல்ல போல இருக்கு. இதெல்லாம் கேட்டோடனே ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன பண்றானா, அவன் ஸ்வாட் எடுத்து அதுல எனர்ஜியை இம்பியூஸ் பண்ணி ஹீரோவை பார்த்து ஒரு அட்டாக் பண்றான். அப்படி ஹீரோ பார்த்து அந்த அட்டாக் போயிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன பண்றானா, கொஞ்சம் கூட அசையாம அவனோட கையில வந்து அவனோட ஃப்ளேம் எனர்ஜியை வர வச்சிட்டு இருக்கான். அப்படி வந்த அட்டாக் ஹீரோ என்ன பண்றானா, அவனோட ஃபிஸ்ட் மூலமா ஒரே பஞ்ச்ல அதை தகுடுபடி ஆக்கிடுறான். இதை பார்த்த ஃபர்ஸ்ட் எல்டருக்குலாம் செம்ம ஷாக், இவனால எப்படி என்னோட அட்டாக் வெறும் கைகளாலே தடுக்க முடிஞ்சது. அப்படி ஹீரோ அந்த ஆளோட அட்டாக் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றான், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட நீ வந்து பீக் ரிலம் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல இருக்கன்னு சொன்னாங்க, ஆனா அவனோட அட்டாக் அந்த அளவுக்கு ஸ்பெஷலா ஒன்னும் தெரியலையே. ஃபர்ஸ்ட் எல்டர் உடனே என்ன சொல்றானா, ஏதோ அதிர்ஷ்டத்தினால என்னோட ஒரு அட்டாக் நீ பிளாக் பண்ணிட்ட, இப்ப பார்த்தலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். அப்ப பாருமே ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து பண்ற அட்டாக் எல்லாமே ஒரு ட்ரஸ்ட் மாதிரி எல்லாமே ஹீரோ பார்த்து போயிட்டு இருக்கு. இந்த ஆள் பண்ண அட்டாக் மூலமா அந்த இடத்துல பெரிய
வெளியே வெடி சவுண்டே கேட்க ஆரம்பிக்குது. சுத்தி இருக்க எல்லா இடமும் நெருப்பால எரிய ஆரம்பிக்குது. இப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோ பார்த்து என்ன சொல்றேன்னா, உன்னை மாரி முட்டாள்லாம் என்னமே பீக் ரிலம்ல இருக்கணும் வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைச்சதே பெரிய தப்பு. இந்த ஒரு அட்டாக்கே நான் போதும்னு நினைக்கிறேன் உன்னோட ஆட்டிடியூட ஃபிக்ஸ் பண்றதுக்கு. பிளஸ் சொல்லிட்டு ஹீரோ அங்க இருக்கானா இல்லையான்னு பாக்குறதுக்காக அந்த ஆள் போறான். அப்ப பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இல்ல. உடனே இந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இவன் எப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்படி இருந்தாலும் யோசிச்சுட்டு இருக்க அதே டைம்ல பார்த்தா சைட்ல இருந்து நம்ம ஹீரோ வந்து வெள்ளாவிலே ஒரே ஒரு பஞ்ச் தான் அடிச்ச ஒரு பஞ்சுக்கே 100 அடி தள்ளி போய் விடுறான் அந்த ஃபர்ஸ்ட் எல்டர். பாருமே ஃபர்ஸ்ட் எல்டர் அந்த ஆளால ஒண்ணுமே பண்ண முடியல. ரத்தம் கக்கி கீழே உட்காந்து கிடக்குறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் நினைச்சா மாதிரி தான் உன்னோட ஃபுல் பவர் உன்னால யூஸ் பண்ண முடியல அப்படிதானே. ஹீரோ வந்து பிளஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்டர் கிட்ட வந்து நின்னுட்டு என்ன சொல்றானா, உன்னோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது அப்படிதானே. அது மட்டும் இல்லாம முக்கியமா உன்னோட இதயம். இப்படி நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் எல்டர் கிட்ட சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கிறதுக்கு.